In the channel Tamil motivation speeches, inspirational videos, love quotes, success tips, personal growth guidance பகிரப்படுகின்றன. உங்கள் தன்னம்பிக்கை, மனவலிமை, goal setting and success mindset வளர்க்க உதவும் சக்தி வாய்ந்த உரைகள் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் கருத்துகள் இங்கே கிடைக்கும். புத்திசாலி பெண். ஓர் ஊரில் பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுக்கு 2 குழந்தைகள் இருந்தன. அவள் கணவன் வணிகத்திற்காக வெளியூர் சென்றிருந்தான். பல நாட்களுக்குப் பிறகு அவரிடமிருந்து கடிதம் வந்தது. நீயும் குழந்தைகளும் இங்கு வந்து சேருங்கள். நாம் வளமாக வாழலாம் என்று அதில் எழுதியிருந்தது. தன் குழந்தைகளுடன் மாட்டு வண்டியில் ஏறினாள் அவள். வண்டியை ஓட்டிக்கொண்டு புறப்பட்டாள். அடர்ந்த காட்டு வழியாக வண்டி சென்று கொண்டிருந்தது. ஆபத்து வரப்போவதை மாடுகள் உணர்ந்தன. கயிற்றை அறுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தன. ஐயோ! என்ன செய்வேன்? நடுக்காட்டில் குழந்தைகளுடன் சிக்கிக் கொண்டேனே. இங்கே புலி பலரை அடித்துக் கொண்டதாக கேள்விப்பட்டுள்ளேனே என்று நடுங்கினாள் அவள். அருகிலிருந்த மரத்தின் கிளையில் குழந்தைகளுடன் அமர்ந்தாள் அவள். சிறிது தூரத்தில் பயங்கரமான புலி ஒன்று வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த அவள் அதனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று சிந்தித்தாள். நல்ல வழி ஒன்று அவளுக்கு தோன்றியது. 2 குழந்தைகளின் தொடையிலும் அழுத்திக் கிள்ளினாள். இருவரும் காடே அலறும்படி அழத் தொடங்கினார்கள். குழந்தைகளே, அழாதீர்கள், நான் என்ன செய்வேன்? இப்படி நீங்கள் அடம் பிடிப்பது சிறிதும் நல்லது அல்ல. நேற்று தான் நீங்கள் உண்பதற்கு ஆளுக்கொரு புலி பிடித்துக் கொடுத்தேன். இன்றும் அதேபோல ஆளுக்கொரு புலி வேண்டும் என்கிறீர்களே. இந்த காட்டில் புலியே நான் எங்கே தேடுவேன்? எப்படியும் இன்று மாலைக்குள் நீங்கள் சாப்பிட ஆளுக்கொரு புலி தருகிறேன். அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று உரத்த குரலில் சொன்னாள். இதைக் கேட்ட புலி நடுங்கியது. நல்ல வேளை, அருகில் செல்லாமல் இருந்தேன். இந்நேரம் நம்மை பிடித்துக் கொண்டிருப்பாள். இனி இங்கே இருப்பது நல்லதல்ல, எங்காவது ஓடிவிடுவோம் என்று நினைத்தது அது. ஒரே பாய்ச்சலாக அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது அது. தன் திட்டம் வெற்றி பெற்றதை எண்ணி மகிழ்ந்தாள் அவள். பயந்து ஓடும் புலியை வழியில் சந்தித்தது நரி. காட்டுக்கு அரசே, ஏன் இப்படி அஞ்சி ஓடுகிறீர்கள்? உங்களை விட வலிமை வாய்ந்தது சிங்கம்தான். நம் காட்டில் சிங்கம் ஏதும் இல்லை. என்ன நடந்தது? சொல்லுங்கள் என்று கேட்டது அது. நரியே, நம் காட்டுக்கு ஒரு அரக்கி வந்துள்ளாள். 2 குழந்தைகள் அவளிடம் உள்ளன. அந்த குழந்தைகள் உண்ண நாள்தோறும் ஆளுக்கொரு புலி